வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு டாபிக் வைஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் அனலாகி டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம ஒரு 4 டைப்பில் இருந்து கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக லாஸ்ட் டைப், அதாவது 5வது டைப்பில் என்னென்ன மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இதே மாடலில் ஒரு 40 கொஷின்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், டைப் 5 DE ஈஸ்ட்டு 4-5 இதில் பிசி ஈஸ்ட்டு வாட். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா, நம்பர்ஸோட ரிலேட் பண்ணுற மாதிரி பார்த்தோம், லெட்டர்ஸோட ரிலேட் பண்ணுறது மாதிரி பார்த்தோம். இங்கே நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் சேர்த்து ரிலேட் பண்ணுறது மாதிரியான கொஷின்ஸ் தான் இந்த டைப் 5ல் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்பபெட்டிக் ஆர்டரில் டிங்கிறது 4வது எழுத்து, ஈங்கிறது 5வது எழுத்து. அப்போ அதை தான் 4, 5 நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், பிசிங்கிறது 2வது எழுத்து, பிங்கிறது 2வது எழுத்து, சிங்கிறது 3வது எழுத்து. அப்போ பிசியோடைய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2, 3 23. வேறு ஒன்றுமே இல்லை. ஆல்பபெட்டிக் ஆர்டரில் அது எத்தனையாவது எழுத்தோ அதை அப்படியே இந்த கொஷனில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 2வது கேள்வி பாருங்கள், T/J ஈஸ்ட்டு 2 எனில் X/H ஈஸ்ட்டு வாட்னு கேட்டிருக்காங்க. ஆல்பபெட்டிக் ஆர்டர் தெரியணும். நீங்கள் இது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் ஏபிசிடி எழுதி வச்சுக்கலாம். ஏபிசிடி எழுதும்போது எப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா, இப்படி 5 பிரித்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆர்டர் ஏன்னா டக்குனு எத்தனாவது எழுத்துன்னு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டரில் டீங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 20வது எழுத்து. டி எத்தனாவது எழுத்து? 20வது எழுத்து. ஜேங்கிறது 10வது எழுத்து. பாருங்கள், 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன நிற்குது அப்படின்னா 2. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2தோட வேல்யூ எழுதி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எக்ஸ் அப்படிங்கிறது எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா 24வது எழுத்து. எக்ஸ் எத்தனாவது எழுத்து? 24. ஹெச், இது பாருங்கள், ஹெச்சுங்கிறது எத்தனாவது எழுத்து அப்படின்னா 8வது எழுத்து. ஸோ 24/8 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 8 8 3 8 24. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 3. ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே நம்ம ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட்டில் சொன்னோம் இல்லையா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு, அதே மாதிரியே தான். அது எத்தனையாவது வேல்யூ அப்படிங்கிறத எழுதி ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததான் 3வது கேள்வி பாருங்கள், டி 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 ஈஸ்ட்டு 7 7 7 எனில் ஆர் ஈஸ்ட்டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சார் பண்ணியிருக்காங்க, டீங்கிறது 20வது எழுத்தாச்சு, அதுக்கு எப்படி இவங்க 7 7ன்னு போட்டிருக்காங்கன்னா, இங்கே இவங்க ஃபார்வேர்டில் பார்க்கல, நம்ம இங்கே ரிவர்ஸில் பார்த்துருக்கோம். எப்படி? இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி யூ டி எஸ் ஆர் கியூ. இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ரிவர்ஸில் டீங்கிறது எத்தனாவது எழுத்துன்னு பார்க்குறோம். 5 6 7. ரிவர்ஸில் டீங்கிறது 7வது எழுத்து. ஸோ டீயோட வேல்யூ 7ங்கிறதால 3 டீக்கு 3 7. அப்போ அதே மாதிரி ஆர் 8 9. அப்போ ஆறுங்கிறது 9வது எழுத்து. ஸோ 3 6க்கு ஆன்சர் 3 9. ஸோ ஆப்ஷன் டி 9 9 9. ஃபார்வேர்டையும் போகலாம், ரிவர்ஸ்லேயும் போகலாம். இவ்வளோ தான். அது எத்தனையாவது வேல்யூன்றதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள், 4வது கேள்வி, y² ஈஸ்ட்டு 4 எனில் v² ஈஸ்ட்டு வாட். இங்கேயும் அதே மாதிரி தான், ரிவர்ஸில் இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி. பாருங்கள், ஒய்ங்கிறது 2வது எழுத்து. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 4. அதே மாதிரி விங்கிறது 5வது எழுத்து அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணணும். 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 25. முடிஞ்சிச்சு. சரிங்களாம்மா? ஸோ இங்கே ஸ்கொயர் கொடுக்குறதால அப்படியே ஸ்கொயராகவே கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். இது ரூட் ஆஃப் ஏஎஃப்ஐ ஈஸ்ட்டு 13 எனில் ரூட் ஆஃப் டிடிஏ. நமக்கே தெரியும், ஆல்பபெட்டிக் ஆர்டரில் இப்போ பாருங்கள், ஏபிசிடிஇ நமக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா போதும். எஃப்ஜிஹெச்ஐஜே எனக்கு ஐ வரைக்கும் தேவைன்றதால நான் இது வரைக்கும் எழுதிக்கிட்டேன். ரூட் ஆஃப் ஏங்கிறது முதல் எழுத்து, எஃப்ங்கிறது 6வது எழுத்து, ஐங்கிறது 9வது எழுத்து. ரூட் ஆஃப் 169. 169 ரூட் எடுத்தோன்னா 13. பாருங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி ரூட் ஆஃப் டிடிஏ, டிங்கிறது 4வது எழுத்து, அகைன் டிங்கிறது 4வது எழுத்து, ஏங்கிறது 1வது எழுத்து. அப்போ 441க்கு ரூட் எடுக்கிறோம். 441க்கு ரூட் எடுத்தோன்னா 21. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 21. சரிங்களா? அவங்க ரூட் கொடுத்ததால அப்படியே ரூட் எடுத்திருக்காங்க. அது கொடுக்காம கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியே 13 கூட போட்டிருக்கலாம். பாருங்கள், ஸோ லாஜிக் இவ்வளோ தான். ஆல்பபெட்டிக் ஆர்டரில் ஏபிசிடி அப்படிங்கிறது எத்தனையாவது எழுத்தோ அந்த எழுத்தை போட்டு அதுக்கு ரூட் பண்ணியிருக்காங்க. இந்த டைப் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா, ஆல்பபெட்டிக் ஆர்டரில் ஒன்று ஃபார்வேர்டில் இல்லை ரிவர்ஸில், அது எத்தனையாவது லெட்டரோ அதை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறது மாதிரியானது தான்
இந்த டைப் 5. நம்ம ஏற்கனவே ஒரு 4 டைப்புக்குமே உங்களுக்கு நான் அதே மாதிரி தான் ப்ராக்டிஸுக்கு கொஷின் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே மாதிரி 5வது டைப்புக்கும் உங்களோட ப்ராக்டிஸுக்கு நான் கொஷின் கொடுக்குறேன். இதோட ஆன்சர்ஸை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாடலில் ஒரு 40 கேள்விகளை நாளைக்கு நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். ஓகேவா? ஓகே, இதில் பாருங்கள். L/S = 12/19 எனில் I/T = வாட்? வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக 2வது கேள்வி. CAT = 3120 எனில் MAT = வாட்? அடுத்ததாக C3F6 = I9L12 எனில் K11N14 = வாட்? சரிங்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் மீதி இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக நான் உங்களுக்கு அதில் ஒரு டாப்பிக்கில் இருந்தும் என்னென்ன டைப்பில் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தனித்தனியாகவே பிரித்து அடுத்தடுத்து வீடியோவாக போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.